ட்ரேடிங் வியூ பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பேருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ட்ரேடிங் வியூ உங்களுக்கு ஃபொரெக்ஸா இருந்தாலும் சரி, பைனான்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்கர்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் சார்ட் அனலைஸ் பண்றது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நீங்க இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க தேவையில்லை. இதை பத்தி நீங்க கேள்விப்படுறது இல்லை, இதுல நீங்க அனலைஸ் பண்ணலன்னு சொல்லிச்சுன்னா நீங்க இதை பாருங்க. இப்ப ட்ரேடிங் வியூ வந்து நீங்க இதில் சர்ச் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதுல முதலாவது இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகலாம், இல்லை சார்ட் என்ற லிங்கை கிளிக் பண்ணியும் போகலாம். சரியா? இதுல ட்ரேடிங் வியூ டெஸ்க்டாப் பண்றது இது டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க டெஸ்க்டாப்புக்கும் ட்ரேடிங் வியூ இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க விரும்பின மாதிரி தைத்து கொண்டு அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒரு அப் மாதிரி யூஸ் பண்ணலாம், அல்லது நார்மலா வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் எப்பயுமே வந்து வெப்சைட் மாதிரி தான் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது இல்லை. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதுல கெட் ஸ்டார்ட்ன்ற இந்த கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல காட்டும் சைன் அப் சொல்லி $0 போட்டு காட்டும். அப்ப இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதுல கட்டாயம் செய்ய வேண்டியது சைன்இன் வித் கூகுள் கொடுக்காம இமெயில் என்றதை கொடுக்கணும். இமெயிலை கொடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்து இதை கிளிக் பண்ணி இதுல வெரிஃபிகேஷன் கேட்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். பிறகு நீங்க இமெயிலுக்கு போயிட்டு அந்த லிங்க் ஒன்று அனுப்பிடுறாங்க, அதை கொடுத்து வெரிஃபை பண்ணீங்கன்னா சரி. நீங்க சைன் அப் எல்லாம் முடிச்சு இமெயில் எல்லாம் வெரிஃபை பண்ணது பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். அதுல நீங்க இந்த இதுல ஏதாச்சும் ஒன்றை கிளிக் பண்ணி உள்ள போகலாம். உள்ள போனதும் இப்படித்தான் உங்களுக்கு சார்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும் நேரத்துல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க இதை மாற்றிக் கொள்ளலாம். மாறிட்டு இந்த பிடிசி யூஎஸ்டி என்று நீங்க இதை கிளிக் பண்ணி சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஃபோரெக்ஸ் செய்யறது எழுதுனா இந்த மாதிரி ஃபோரெக்ஸை கிளிக் பண்ணி கொள்ளலாம். இல்லை நீங்க கிரிப்டோ செய்றீங்கன்னா கிரிப்டோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எந்த புரோக்கர் எந்த ட்ரேடிங் செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான கோயினை நீங்க இதுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது இதுல பொட்சன் இருக்கு. அப்படின்னா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இதுக்கு எடிட் பண்ணி வச்சு கொள்ளலாம். இப்ப நான் கிரிப்டோ செய்யறேன்னு நான் என்ன செய்யறேன்னா இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த பிளஸ் சிம்பிளா கொடுத்த மாதிரி இருக்குனால் என்ன கோயின் ஆட் பண்ணு கேட்கும். அந்த இடத்துல நீங்க கிரிப்டோ செய்யறதுன்னா கிரிப்டோ செலக்ட் பண்ணிட்டு அல்லது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கோயின் இந்த பிளஸ் சிம்பிளா கொடுத்தீங்கன்னா அது ஒன்றா ஆட் பண்ணி இருக்கும். உங்களை இந்த இதுல வச்சு நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கோயின் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம். அந்த கிரிப்டோ செய்யறதுனா கிரிப்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆட் ஆகிடும். அப்ப அப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இது ஃப்ரீ வேர்ஷன் 30 கோயின் வரைக்கும் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க இப்போ ஒவ்வொரு சார்ட்டையும் இதில் சர்ச் பண்ணி எடுக்கணும் இல்லை, நீங்க இதில் ஆட் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதில் நார்மல் அது இண்டிகேட்டர் உண்டு செட் ஆகிருக்கு. போரிங் பண்ற இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைதான் நீங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, இந்த மாதிரி சார்ட் வார நேரங்களில் நீங்க இதை கிளிக் பண்ணி அதை போக வச்சு இதில் பார்த்தீங்கன்னா டூஸ் டாட் எரோன்றிக்கு நீங்க இதுல எரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குறுக்கால விட இந்த லைன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கால 2 லைன் இருக்குன்னு. அப்போ அதில் நீங்க இந்த எரோவை கிளிக் பண்ணீங்கன்றால் அந்த லைன் வராது, எரோ மட்டும் இதுல வரும். இப்போ நீங்க இதுல கலர்ஸ் எல்லாம் மாற்றணுமாண்டா இதை ட்ரை கிளிக் பண்ணி செட்டிங்கை கிளிக் பண்ணீங்கன்றால் இந்த மாதிரி செட்டிங் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கன்பாவுக்குள்ள போனீங்கன்றால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். இதுல பேக்ரவுண்ட் கலர் இருந்தால் பைக் கலர் அடிக்கி இதில் நீங்க தேவைப்பட்ட கலர் நீங்க மாற்றிக்கொள்ளலாம். பைக் அண்ட் பிளாக் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி நோன் கொடுத்தீங்கன்னா இந்த இடைக்குள்ளால வர அந்த லைன் ஒன்றுமே வராது, நார்மல் பிளாங்கா இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். பிறகு இந்த சிம்பிள் என்ற இடத்த கிளிக் பண்ணிட்டு பொடி பார்டர் டிக்கண்ட் இருக்கி இது ஒவ்வொன்றுமே அந்த கேண்டில்ஸ் கலர் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னா மாற்றிக்கொள்ளலாம், அல்லது அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம்.
இதுல பாத்தீங்கன்னா 1080 ரொம்ப முக்கியம். அனலைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். இப்ப நமக்கு ஒரு பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் எல்லாம் மார்க் பண்றதுக்கு ட்ரெண்ட் லைன் நமக்கு முக்கியமா தேவைப்படும். ஒரு சைஸை நீங்க கூட்டி குறைத்து கொள்ளலாம், கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க என்றால் எடிட் பண்ற ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கிற இந்த டெக்ஸ்டையும் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிஓஎஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதோட பிஓஎஸ் விடும். மேலுக்கு விட முடியும். இந்த இடத்துல மேல வேணுமா அல்லது கீழே வேணுமா நடுவில் வேணுமா நீங்க மாற்றிக் கொள்ளலாம். நீங்க மெட்டில் வேணுமா மெட்டில கொடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுட்டு இந்த டெம்ப்ளேட் இதை கிளிக் பண்ணீங்க சேவஸ் கேட்கும். அப்ப நீங்க இதை பிஓஎஸ்ன்றதுனால பிஓஎஸ் சேவ் பண்ணி கொண்டீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்க பிஓஎஸ் புதுசா ஓபன் பண்ண தேவையில்லை. நார்மலா ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னாலே இதுல பிஓஎஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சரி, இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் தேவை வந்து இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிட்டு சேவஸ் கொடுத்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னா பிறகு நீங்க சேஞ்ச் ஆஃப் ரைட்டர் ஒவ்வொரு தடவை கிரியேட் பண்ணணும் இல்லை, நீங்க கிரியேட் பண்ணது இதுல இருக்கும். அப்ப முக்கியமானது எல்லாமே இந்த மாதிரி ஃபேவரிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கூடுதலா உங்களுக்கு டிப் இருக்கு, இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இதை சம்பந்தமா படிச்சிருந்தீங்களா இதெல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இதுல முக்கியம் பொசிஷன் ரூல். பை பண்றாக்கள் ஷோர்ட் லாங் பொசிஷன், செல் பண்றாக்கள் ஷோர்ட் பொசிஷன். இதெல்லாமே அடிக்கடி தேவைப்படுது. இதெல்லாம் நீங்க ஃபேவரிட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதெல்லாம் நீங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஹையும் லோ மார்க் பண்ணுற நேரம் ஹைலைட்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸ்டோரி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கலரை வேணும்னா நீங்கள் இதில் தேவைப்பட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து அந்த ப்ரைஸ் லேவர் இருக்கு, இது நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தேவைப்பட்ட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த கிடைக்கிற அந்த பாயிண்ட் எல்லாமே இது காட்டும். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ எங்க டிபி வைக்கணும், எங்க எச்எல் வைக்கணும், இந்த மாதிரி இதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல எரோ இருக்கு, எரோ மார்க்கர் இருக்கு, இதெல்லாமே ஒன்றுண்டா நீங்க எடுத்து செஞ்சு பாருங்க. இந்த ரெக்டாங்கிள் இருக்கு, இதெல்லாமே ஓட பிளாக் மார்க் பண்றதுக்கு நம்ம இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி கொள்வோம். இதெல்லாமே நம்ம கூடுதலாக யூஸ் பண்றது. இதெல்லாமே செஞ்சு பாருங்க இந்த மாதிரி வந்து. இது ரொம்ப முக்கியமான பாத், நீங்க ஃபுல் டெக் வரைகிற நேரம் இந்த பாத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கென்யூஸா வரைஞ்சி போறதுக்கு நம்ம அந்த பாத்து யூஸ் பண்ணுவோம். இது சரி, இப்ப நார்மலா இது எல்லாமே என்ன மாதிரி யூஸ் பண்றேன்னு பார்த்தோம். ஓவராலா செஞ்சு பார்ப்போம். இப்ப நீங்க எஸ்என்சி ட்ரேடரா இருந்தா இந்த மாதிரி ஃபைலோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சார்ட் ஒன்று நீங்க வரைஞ்சு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்த்து யூஸ் பண்ணிருக்கோம். பிறகு ஹைலைட்டரை யூஸ் பண்ணி நீங்க ஃபைலோ மார்க் பண்ணலாம்.
ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் கொடுக்கலாம். ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணி இங்கே ஓட பிளாக் வரையலாம். ஓட பிளாக் கலரை வேணும்னா நீங்க மாற்றிக்கொள்ளலாம். இதுகள் இப்ப இதுகள் தான் பேசிக்கானது. அடுத்தது இந்த சைட்ல உங்களுக்கு பார்த்து தெரியும் எல்லாம் இருக்கேன்னு. இப்ப இந்த ஓட பிளாக் இந்த அறிக்கை தானே. இப்ப இந்த இடத்துல வந்த உடனே நம்ம ஒரு என்ட்ரி ஒன்று எடுக்க போறோம். அப்ப எந்த இடம் இதுக்கு வந்து தவறு இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வச்சு நம்ம எல்லாம் ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தால் இப்ப இந்த ஓட பிளாக் கிட்ட வந்தா இந்த மாதிரி இதுல பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அட் எலாமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாமெண்ட் இதுல அட் ஆகிடும். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர நேரம் நமக்கு போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போனுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் பாருங்க. போன்லையும் நீங்க இதே ஆப்பை பிளே ஸ்டோர்ல வைத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதே இது நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு போன் வந்து ஹெச் வரும். இப்போ வார நேரம் இதில் பார்த்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுத்தா சரி. இவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். இதில் வச்சு மற்ற வேலையும் கொஞ்சம் என்ன மாதிரி உண்டு கிளிக் பண்ணி வரைஞ்சி பாருங்க. ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்று லேர்ன் பண்ணி கொள்ளலாம்.